அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கட்டட அனுமதி காலாவதியாகிவிட்டால் அதனை புதுப்பிக்கும் போது கட்டணம் வசூலிக்க நகராட்சிக்கு அதிகாரம் இருப்பதாக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் மதியழகன், இது தொடர்பான உத்தரவு தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்க. சென்னையைச் சேர்ந்த ஜமால்ஸ் என்ற கட்டுமான நிறுவனம் திருவேற்காட்டில் தரைத்தளம் மற்றும் 2 மாடி கட்டிடம் கட்டுவதற்கு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்திடம் உரிய கட்டணங்களை செலுத்தி 2013ஆம் ஆண்டு திட்ட அனுமதி பெற்றது. 3 ஆண்டுகளுக்கு இந்த திட்டத்திற்கு அனுமதியும் வழங்கப்பட்டது. அதே போல கட்டடம் கட்ட திருவேற்காடு நகராட்சி 2014இல் 3 ஆண்டுகளுக்கு அனுமதி வழங்கியது. அதற்காக மேம்பாட்டு கட்டணமும் வசூலிக்கப்பட்டது. ஆனால் நிபந்தனைப்படி 3 ஆண்டுகளில் கட்டடம் கட்டப்படாததால் சிஎம்டிஏவிடம் திட்ட அனுமதியை பெற்ற நிலையில் கட்டட அனுமதியை புதுப்பிக்க 35,20,000 ரூபாய் மேம்பாட்டு கட்டணம் செலுத்த திருவேற்காட்டு நகராட்சி நோட்டீஸ் அனுப்பியது. இதை எதிர்த்து அந்த நிறுவனம் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி கட்டணம் எதுவும் பெறாமல் அனுமதியை புதுப்பிக்க வேண்டும் என்று திருவேற்காடு நகராட்சிக்கு உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து திருவேற்காடு நகராட்சி ஆணையர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எஸ். எம். சுப்பிரமணியம் மற்றும் சி. குமரப்பன் அமர்வு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் சட்டப்படி அனுமதி காலாவதியாகிவிட்டால் அனுமதியை புதுப்பிக்க புதிதாக தான் விண்ணப்பிக்க வேண்டும், அதற்கான கட்டணத்தை வசூலிக்க நகராட்சிக்கு அதிகாரம் உள்ளது என கூறி தனி நீதிபதியினுடைய உத்தரவை ரத்து செய்து தீர்ப்பளித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.